Hello viewers, சென்னை நான் பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 760 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்ல நம்ம டியூக் தூங்கிட்டாருன்னு நினைச்சா நியூஸ் பேப்பரை கொடுத்து இந்த மாதிரி ஜாக் செத்து போயிட்டான்னு சொல்லி காட்டுவாரு. பார்த்தா அதுலயும் அப்படித்தான் போட்டிருக்கு, ஜாக்க மறுகே அசாலா பண்ணிட்டாங்கன்னு. பேப்பர்ல பார்க்கும் போதே தெரியுது அந்த மூதேவி எவ்வளவு ஸ்ட்ராங்குன்னு. ஆனா இந்த பேப்பருக்கு போட்டோ கொடுக்கற வரைக்கும் எப்படி இவன் பொறுமையா நின்னான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா இங்க சண்டை போயிட்டே இருந்தப்போ கரெக்டா நம்மளால டோஃப்ளமிங்கோவை எப்ப காலி பண்ணானோ அப்பந்தான் ஜாக் இந்த கண்ட்ரியை விட்டு கிளம்புனா. எதுக்காகனா டோஃப்ளமிங்கோவை காப்பாத்துறதுக்காக. சோ இது எல்லாத்துக்குமே ஒரு டீப்பான கனெக்ஷன் இருக்குது. இப்ப டோஃப்ளமிங்கோ மட்டும் நம்ம பையன் ஒரு நாள் தள்ளி காலி பண்ணியிருந்தானா இங்க இருக்க மக்கள் எல்லாத்தையுமே அந்த ஜாக்கும் அவனோட ஆளுகளும் காலி பண்ணிருப்பாங்க. அப்படின்னா நம்ம ஆளுங்க இன்டைரக்டாவும் ஒரு சிட்டியை காப்பாத்திருக்காங்கன்னா பாத்துக்கங்களேன். இப்படி அவன் இங்க இருந்து கிளம்புனதுக்கு கூட நீங்க தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே தூங்கிடுவாரு. அட வீணா போனவனே, எங்களை விட கொடூரமா தூங்குறியடான்னு கிண்டல் பண்ணுவானுங்க. மொத்தத்துல நம்ம லூஃபியோட டீம் இல்லைன்னா இவங்க எல்லாம் யாருமே பொழைச்சிருக்க முடியாது. அதனால எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்பா. சோ அப்படி ஜாக் இங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் தான் அடுத்த நாள் இவங்க இங்க வந்தாங்க. அதுல இருந்து நம்ம சாப்பர் கதை சொல்லுவான். என்னன்னா இவங்க வந்தப்போ அந்த பெரிய சைஸ் யானையோட காலை பார்த்துட்டு வாயை பழந்துட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சைஸ்ல இவங்க எதையுமே பார்த்தது இல்ல. முதல்ல இதுதான் ஜோவான டவுட். நல்ல வேலை சீசர் இருந்தான், அவனுக்கு இதை பத்தி தெரியும், நம்ம பள்ளிகளுக்கு தெரியாது. உடனே சீசர் இங்க இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக அவ்வளவுதான், இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படி இப்படி தாச்சு பூச்சமா. ஆனா நம்ம பள்ளிக யாரு உஷார் இல்ல, சங்கிலியை வச்சு கப்பலை அந்த யானையோட காலில் கட்டிட்டு நம்ம சீசரை யூஸ் பண்ணியே சல்லுன்னு மேல பறந்துட்டாங்க. மேக்சிமம் இப்ப இருக்க ஆளுங்க எல்லாருமே வெயிட் கம்மி தானே, அதனால பிரச்சனை இல்ல. சார் ரைட் அப்படியே பொறுமையா சிட்டிக்குள்ள என்ட்ராவாங்க. பார்த்தா கேட் எல்லாம் உடஞ்சி சுக்கலா கிடக்கும். அப்படின்னா எனிமீஸ் வந்திருக்காங்க, பிரச்சனையா இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. சோ சஞ்சய் என்ன பண்ணுவான், நமியையும் ப்ரூக்கையும் இங்கே வெயிட் பண்ண சொல்லிட்டு சாப்பரையும் சீசரையும் கூப்பிட்டுக்கிட்டு உள்ள போவான். நமிக்கும் ப்ரூக்குக்கும் இங்க தனியா இருக்க கொஞ்சம் பயம், அதனால சட்டு புட்டுன்னு சீக்கிரமா வர சொல்லுவாங்க. அப்படியே உள்ள பொறுமையா ஒரு வாக் போவாங்க. சஞ்சய்க்கெல்லாம் செம ஆச்சரியம், ஏன்னா எலிஃபேண்டோட பேக் சைட்ல இப்படி ஒரு இடம் இருக்குன்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. சோ இப்படி அவங்க சுத்தி பார்த்துக்கிட்டே உள்ள போவாங்க. அதே நேரம் ப்ரூக்கு கீழே மிதிச்சு பார்த்துட்டு நல்லா ஃபிளஃபியா இருந்தவனே வாவ் எலிஃபேண்டோட ஸ்கின் மிதிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு அவன் பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருப்பான். ஆனா நமி அங்க இருக்க பிரச்சனை எல்லாத்தையுமே ஒன்னொன்னா செக் பண்ணுவான். என்னன்னா இந்த இடத்தையே கைவிட்டுட்டு போன மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாம கேட் கீப்பர்ஸ் அவங்க இவங்கன்னு மக்கள் யாருமே இங்க இல்ல. என்ன பிரச்சனையா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே காப்பாத்துங்கன்னு யாரோ காட்டுக்குள்ள இருந்து காட்டுத்தனமா கத்திக்கிட்டு பிச்சுக்கிட்டு வருவாங்க. அது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை வெட்டிட்டு தான் அந்த ஆட்டு மண்டையா வந்துகிட்டு இருப்பான். சோ பார்த்த உடனே நமி கண்டுபிடிச்சிட்டா இவன் தான் வில்லன்னு. உடனே அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக கையை பிடிச்சி தரன்னு எழுத்துட்டு போவா. இங்க இவங்களுக்கு குழப்பமாயிரும், ஆமா இவங்க யாரு புதுசா இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் ப்ரூக்கே இவங்களை நீயே போய் பாத்துக்கன்னு அப்படியே கெத்தா போய் நிக்கிறாராம். என்ன எலும்பு கூட போய் நின்ன உடனே அவங்க ரெண்டு பேருமே பார்த்துட்டு வாய பறந்துருவாங்க. என்ன இப்படி ஒரு ஜந்துவான்னு. யாரா இருந்தானே எவனா இருந்தாலும் ஏறி மிதிச்சுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான்னு அட்டாக் பண்றதுக்காக வேகமா வருவாங்க. நம்ம பையன் அட்டாக் எல்லாம் பண்ண மாட்டான், ஐஸ் பாரடைஸ்னு சொல்லி அந்த இடத்தையே மொத்தமா ஐஸா மாத்திடுவான். சோ அந்த முதலையால நடக்க முடியாம வழுக்குன்னு வலிக்கிட்டு போய் செவுத்துலயே டமால் இடிச்சு அதை அங்கேயே மட்டையாயிரும். இங்க நமி ப்ரூக்க பாராட்டி தெளிட்டு இருப்பா. ஆனா இவங்க காப்பாத்தினாயிலே ஒரு பொண்ணு, அவ பார்த்து பீதியில நடுங்குவா. ஏன்னா ஒரு எலும்பு கூடு பேசுது, அட்டாக் பண்ணுது. இன்னொன்னு ஈலு, அதான் மோமோ டிராகனா மாதிரி இருக்கானே அதத்தான் ஈலுங்கிறா, அதுவுமே பேசுது. ஐயோ எனக்கு பயமா இருக்குதுன்னு சொல்லி அங்க இருந்து அடிச்சு புடிச்சு ஓடுவாளா. ஏமா நில்லுமா, உன்னை காப்பாத்தான் ட்ரை பண்ணோம், இந்த ஐலாண்டுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு போன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனா அந்த பொண்ணு நிக்கிற மாதிரி இல்ல. மேபி நம்மள பிடிக்கலையா இருக்கும். சரி பரவாயில்ல வா சேஸ் பண்ணி கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் மேட்ரக்கார பொண்ணு அவளை வெட்டிட்டு பின்னாடியே ஓடுவாங்க. இங்க வழியிட்டு போய் விழுந்தாயிலே அவங்க சப்ப பீஸுங்கிறதுனால. ஆனா என்ன கடுப்பாயி இன்னைக்கு பொழக்காம விட மாட்டேன்னு கொலவெறியோட கிளம்புவாங்க. அதே நேரம் ஊருக்குள்ள எல்லாருமே இன்னுமே மயக்கத்துல தான் இருக்காங்க. ஏன்னா அந்த விஷவாயு இன்னும் அந்த இடத்தை விட்டு போகவே இல்லை. வந்து பார்த்த உடனே சீசருக்கு செம ஹாப்பி, ஏன்னா இது அவனோட கேஸ் அவனுக்கு நல்லாவே தெரியும். இங்க நம்ம பல்லுகளுக்கு தான் ஒரே கன்ஃபியூஷன், எப்படி கேஸ் பரவ வச்சு ஏன் இப்படி எல்லாம் கிடக்குறாங்க அப்படின்னு. சீசர் கரெக்டா சொல்லுவான், இவங்க தாண்டா மிங் ட்ரைபு, இப்படித்தான் இருப்பாங்கன்னு. சரி இதுக்கு மேல எல்லாம் இங்க இருந்தா வேலைக்கு ஆகாது, நம்ம செத்துருவோம், பேசாம காட்டுக்குள்ளேயே போயிடலான்னு முடிவு பண்ணி கிளம்பும் போதுதான் சிசிலியன் நம்மளால கூப்பிட்டு நீங்க அவங்க ஆளுங்க இல்ல எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எங்களோட ரூலர்ஸ் டியூக் டாக்ஸ்டோமும் மாஸ்டர் கேட் பைப்பரையும் காப்பாற்றணும், அவங்களுக்கு சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா அவங்க செத்துருவாங்க, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, எங்க மக்கள்லாம் அவங்க ரெண்டு பேர்த்த நம்பி தான் இருக்கோம், அவங்கள நாங்க சாக விடக்கூடாது அப்படி இப்படின்னு கெஞ்சுன்னு எஞ்சுவான். அந்த இடம் பூரா இன்னும் பாய்சன் கேஸ் இருக்கதான் செய்யுது. நல்லவேளை இன்னுமே அவங்க உயிரோட தான் இருக்காங்க. ஆனா என்ன கெட்டி தொங்க விட்டு போயிட்டானுங்க. ஹெல்ப்னு கேட்டதுக்கு அப்புறம் சஞ்சய் செய்யாம இருப்பானா. அவனுக்கு முதல்ல ஆச்சரியம், என்னடா இது ஒரு அனிமல்ஸ் இப்படி பேசுதேன்னு. அதுக்கப்புறம் அப்படியே சுத்தி முத்தி பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுவான். இதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணி காப்பாத்துனாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.